ரொம்ப நாட்கள் கழித்து நம்ம சோழ தேசத்தில் வரலாற்று பயணத்தை துவங்க போகிறோம். ஆமாங்க, புதுக்கோட்டையில் நம்மளுடைய வரலாற்று பயணம் துவங்க போகிறது. வருகின்ற டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி நம்மளுடைய பயணம் தொடங்க போகுது. நம்ம எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, குடுமியான் மலை, சித்தன்னவாசல் ஓவியங்கள், சித்தன்னவாசலில் இருக்கிற தமிழி கல்வெட்டு, ஆலுருட்டி மலை, விஜயாலய சோழீஸ்வரம், 3000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கின்ற பரியல் சைட், பாறை ஓவியங்கள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு வரலாற்று கலவையாக நம்ம இதை பார்க்க போகிறோம். இந்த பயணத்தில் என் கூட சேர்ந்து நீங்களும் பயணிக்கணும்னு நினச்சிங்கன்னா 6383812090 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மே மாதம் 1ஆம் தேதி 1945ஆம் வருடம். இடம் ஜெர்மனி. ஜெர்மனி நாடே பதட்டமாக இருந்தது. ஆங்காங்கே வெடிகுண்டு சத்தங்களும் வானூர்திகள் பறக்கும் சத்தங்கள் மட்டுமே அங்கு கேட்டுக்கொண்டிருந்தது. புகை மண்டலங்களால் மூடியிருந்த அந்த நகரின் வீதிக்குள் ஒரு இராணுவ வீரன் ஓடி வந்தான். கையில் வைத்திருந்த துப்பாக்கியை வைத்து வாயில் காப்போன் அவனை தடுக்க வந்தவன் ஜெர்மனி மொழியில் ஒரு விடயத்தை கூறினான். இதை கேட்டதும் அந்த வாயில் காப்போன் அவனை உள்ளே அனுமதித்தார்கள். உள்ளே சென்ற அந்த இராணுவ வீரன் அங்கிருந்த இராணுவ தலைவர் ஒருவரை சந்தித்தான். அவர் பெயர் கார்ல் டொனால்சி. இருவரும் ஜெர்மனி மொழியில் பேசத் தொடங்கினர். என்னாயிற்று? என்ன அவசரம்? உன்னை இந்த புறம் வரக்கூடாது என்று கூறியிருந்தேனே, அனைத்தும் முடிந்துவிட்டது. என்ன சொல்கிறாய்? ஆம், அனைத்தும் முடிந்துவிட்டது. உயிரோடு இல்லை, இறந்து விட்டார். எதிரிகளின் கைப்பிடியில் சிக்கக்கூடாது என்று இவ்வாறு அந்த வீரன் சொல்லி முடிப்பதற்குள் மேஜையில் இருந்த அனைத்து பொருட்களையும் கீழே தள்ளிவிட்டார். அனைத்து இராணுவ தளங்களுக்கும் செய்தி அனுப்பு. இனி ஜெர்மனியின் தலைவன் நான் தான். இப்போது இல்லை, அவர் இறந்து விட்டார். இன்னும் நாம் போரை தொடர்ந்து செய்ய வேண்டுமா என்ன? தோல்வி நெருங்கிக் கொண்டு வருகிறது. நாளைய வரலாறு இது ஜெர்மனியின் மிகப்பெரிய ஒரு தோல்வி என்று எழுதிக்கொண்டே இருக்கும், பேசிக்கொண்டே இருக்கும். ஆனால் இதை உற்று நோக்கினால் இது ஜெர்மனியின் தோல்வியாக தெரியாது. சோவியத் யூனியனிடம் ஜெர்மனி எப்போதும் சரணடையாது. அப்படி என்றால் மேற்கு திசையிலிருந்து வருகின்ற இராணுவ படைகள், ஆங்கிலேயர்களும் அமெரிக்கர்களுமா? ஆம், அவர்களிடம்தான் நாம் சரணடையப் போகிறோம். கிழக்கிருந்து வரும் சோவியத் யூனியனிடம் இல்லை. கிழக்கே பாதுகாப்பை பலப்படுத்துங்கள். மேற்கு திசையில் பேச்சுவார்த்தைக்கு அழைப்புதலை கொடுங்கள். உத்தரவு. வருகிறேன். ஒரு நிமிடம் கூறுங்கள். அந்த பொருள் பத்திரமான இடத்தில் தான் இருக்கிறது. சோவியத் யூனியன் அவர்கள் கையில் கிட்டக்கூடாது. உத்தரவு சார் என்று கூறினான் கார்ல். அதே மற்றொரு முனையில் தற்போதைய காலகட்டம். இடம் என்எஸ்சி, நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில். நீங்கள் மறுபடியும் ஒரு 10 days கழிச்சு வர வேண்டியதாக இருக்கும். ஓகே சார். சரி, பார்த்து பத்திரம். ஷோ சார், தேங்க்யூ. டே சொக்கா, இங்கே இங்கே இங்கே. டே லோகேஷ், உன்னை எப்போ வர சொன்னால் எப்படா வர? சாரிடா சொக்கா, கொஞ்சம் வேலை இருந்தது, அதான் அங்கே போயிட்டேன். வா 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 வா. கார் ஏறு. சரி, அப்படியே காரில் போயிட்டே பேசுவோம். அதில் காஃபி இருக்கு, எடுத்துக்க வச்சுக்க. பரவாயில்ல. ஆமாம், நீ இந்தியாவிலே இருந்துருவ, ஜெர்மன் வரமாட்டேன்னுல பேச்சுவார்த்தை அடிபட்டுது. அப்படியே இருந்தது. பட் இங்கே இருந்தாலும் அம்மாலாம் இங்கே தானே இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்க்கணும்ல. அடே அப்பா, அம்மா மேலே இவ்வளோ பாசம் இருக்கிறவன் தான் இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்தியா? அங்கே நிறைய பிரச்சனை ஆயிடுச்சுடா. தெரியுது. இந்தியன் கவர்மெண்ட்டே உனக்கு ஜெர்மனியில் ரெக்கமெண்ட் பண்ணுது. உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்க சொல்லியிருக்காங்களா? இப்படி இருக்கும்போது நீ அந்த நாட்டிலே இருக்கிறத விட்டு போட்டு இங்கே வந்திருக்கிற. உங்கள் அம்மாவையே அங்கேயே கூட்டிகிட்டு போயிடலாம்ல? இல்லைடா, அந்த ஊர் எனக்கு செட் ஆகாதுடா. ஏண்டா, இந்தியாவில் எத்தனை ஊர் இருக்கு? எந்த ஊர் தான் உனக்கு செட் ஆகல? எதுவுமே செட் ஆகலடா. அங்கே இருந்தா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்கிறாங்க. ஃபோர்ஸா? எது அந்த வேணா சொல்கிற? அந்த ஃபோர்ஸ் இல்லைடா. அப்புறம் அது என்ன அமைதியாகவே இருக்க விட மாட்டேங்குது. பேயா? பேயெல்லாம் இல்லை. அப்புறம் என்ன கடவுளா? கடவுள். சிரிச்சா என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போதான் நான் இந்த விஷயத்துல எல்லாம் விட்டு வெளியே வந்திருக்கேன். தயவுசெய்து நீயும் மறுபடியும் அதே கேள்வியை கேட்டு என்னை தாளிக்காத. சரி, உன்னோட ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? எங்கடா போகுது? ஏன் இந்த வருஷம் முடிச்சிருவேன்னு சொன்னாங்க? இப்படிதான் போன வருஷமும் நடந்தது, இந்த வருஷமும் அதையே சொல்றாங்க. ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் கரெக்டாக முடுறா. ஆமாம்
எங்கே போய் ப்ராஜெக்ட் ஒர்க்கை ஒழுங்காக முடிக்கிறது? எதுக்கு தான் இந்த பாலிடிக்ஸ் எடுத்தேனே தெரிலடா. சை, நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள், செய்து கொண்ட ஒப்பந்தம், அதனுடைய இம்பேக்ட், அதில் இருந்து வந்த வலி வெறின்னு எப்பா எல்லாம் ரத்த கலவையாக தானே இருக்கு. என்ன பண்ணி தொலைகிறதுனே தெரியலடா. ஹே, என்னடா இவ்வளோ வெறுத்தியாக பேசுகிறேன்? ஆமாம் மச்சான், நான் எடுத்துக்கிட்ட டாபிக்கு 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் இங்கே என்ன நடந்தது அப்படின்னு. சரி, அதுக்குள்ளே போய் 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 பார்க்கலான்னு பார்த்தா தி ரைஸ் ஆஃப் ஆக்சஸ் கண்ட்ரிஸ்னு ஒரு புத்தகத்தை ஒருத்தர் எழுதியிருந்தார். அப்படியா? 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் தி ரைஸ் ஆஃப் ஆக்சஸ் கண்ட்ரிஸ்னு எழுதுறதே பெரிய விஷயம். அந்த புக்கை அவர் பப்ளிஷ் வேற பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சார். அப்புறம் என்ன பண்ணாங்களாம், அந்த புக்கை வெளிவரவே விடலையா. ஒரு புக்கு இல்லாமல் அத்தனை புக்கையும் கொளுத்திட்டாங்களாம். ஏய், புக்கையே கொளுத்துனாங்கன்னா புக்கை எழுதுனவரை என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? அதே குடோனுக்குள்ளே போட்டு அவரையே எரிச்சாங்க. ஐயோ, இப்படியா செஞ்சாங்க? ஆமாம், திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் ஃபேர் மச்சான். உண்மைதான். ஆனால் அவர் எழுதின ஒரு புத்தகம் ஒரு இடத்துல இருக்கு, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்கே? அதெல்லாம் சொல்ல முடியாது. உன்னோட ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு அந்த புக்கை எங்கே இருக்குது எழுத போறியா? அதை எழுதுனா என்னையும் அதே குடனுக்குள்ளே போட்டு எரிச்சிடுவானுங்க. அதனால் அதை பற்றியெல்லாம் எதுவும் பேச போகிறதில்ல. ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது, அதை உங்கள்கிட்ட சொன்னேன். டே லோகேஷ், சொல்லு. சிம் கார்டு கேட்டுனேன். இந்தா. ஆமாம், உன்னோட பழைய சிம்மை ஆக்டிவேட் பண்ணியிருக்கலாமே. அது தலையை சுற்றி வீச போகிறேன். அப்படியா? சரி, இந்த புது சிம்மோட நம்பரை உன்னோட இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அனுப்பிடுறேன். யாருக்கும் அனுப்ப போகிறதில்ல. என்னடா சொல்கிற? உனக்கு அங்கே யாரோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னால்? இருக்காங்க தான். அப்புறம் வேணாண்டா, நான் அங்கே இருக்கிறவங்க யாரு கூடயும் பேசுறதுக்கே விருப்பப்படல. போதும், நான் சராசரி வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன். சராசரி வாழ்க்கையா? இந்தியா போய் என்ன பில்கேட்ஸாக வாழ்ந்துட்டு வந்தான்? ஏகப்பட்ட போலீஸ் கேஸ் தான் எழுதிட்டு வந்தா. என்ன? ஒன்றும் இல்லை. சரி, நீ கேட்டிருந்தியே, அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக கிடச்சிரும்ல. டேய், நாம் என்ன பேங்க்லையா வேலை கேட்குறோம்? சிட்டிக்கு அவுட்டரில் ஒரு பெரிய ஃபார்மிங்கு. அங்கே 450 மாடு இருக்குது. அந்த 450 மாடுகளில் 25 மாடு ஊன் தலையில் கட்ட போகிறாங்க. அதை நீ பார்த்துக்க போகிற. இந்த வேலைக்கு அவனுக்கு ஆள் எடுக்க மாட்டாங்களா? இல்லை, என்னை பற்றி ஓனர்கிட்ட அங்கே ஒரு மேனேஜரு இந்தியன் தான், அதனால் அவர்கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன். உனக்கு தங்குறக்கு திங்கிறக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆமாம், எனக்கு ஒன்று சொல்லு, இவ்வளோ படிச்சுட்டு போய் எதுக்கடா ஆடு மாடை மேய்க்கணுங்கிற? இல்லைடா, நான் மறுபடியும் போய் ஏடிஐ கீழே எல்லாம் வேலை செய்ய முடியாது. அவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வேறு எங்கே போனாலும் அது ஒரு பிளாக் மார்க்கை தான் பார்ப்பாங்க. ஆமாம், நீ வேறு வேலை செஞ்ச கம்பெனிக்கே எதிராக வேலை செஞ்சுருக்க. டேய், இல்லை, நீ சரியாக தான் வேலை செஞ்சுருக்க. பட்டு இப்படி தானே கம்மியாகும். அதான் அம்மாவை வேறு சனிக்கிழமை டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு. அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க, நீங்கள் அங்கேயே வந்துடு. சரி சரிடா, வேலை ஒரு மாதம் செஞ்சுப்பாரு. ஏதாவதுனா என்கிட்ட சொல்லு, நான் வேறு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்னாலும் பண்ணித்தரேன். சரிடா. சரிடா, உன்னை நான் ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்புறேன். ஏதாவதுனா எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? சரி. அதே மற்றொரு முனையில் ரஷ்யா ஒரு தனியார் லெபராட்டரி. இந்த சாம்பிளை கலெக்ட் பண்ணிட்டீங்களா? கலெக்ட் பண்ணிட்டோம். நோ யூஸ். நாளைக்கு ஒரு சாம்பிள் கலெக்ட் பண்ணி பாருங்க. சீஃப், சத்தியமாக சொல்கிறேன், 2 வருஷமாக எனக்கு லீவு கொடுக்காம இதே வேலையை பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க. 2 வருஷமாக நானும் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு % கூட இம்ப்ரூவ்மெண்ட்டே கிடைக்கல. இப்படிப்பட்ட ஒரு குப்பையான ரிசர்ச்சை போய் மெனக்கிட்டு பண்ணிட்டு இருக்கோம். குப்பையான ரிசர்ச்சா? இதில் எத்தனை கோடியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை நாடுகள் இன்வால்வ் ஆயிருக்குன்னு தெரியுமா? யார் என்ன இன்வால்வ் ஆனாலும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத ப்ராஜெக்ட்டுக்கு மணியும் டைமும் ஏன் இவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க? நீ உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிய கம்ப்யூட்டர், அது பல வருஷங்களுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் மேலும் மேலும் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒன்று சொல்லட்டுமா? உனக்கு சம்பளம் கொடுக்கறதும் எனக்கு சம்பளம் கொடுக்கறதும் இந்த ப்ராஜெக்ட் தான். ஸோ அதனால வேலை என்னவோ அதை மட்டும் செய்யலாம். மற்றதை பற்றியெல்லாம் பேச தேவையில்லை. எனக்கு ஒரு மாதம் லீவு கொடுத்தீங்கன்னா நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுவேன். அதை பற்றி நான் யோசிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சீஃப். அடுத்து தரணும் அந்த ரூம்குள்ளே மெலினான்னு அங்கே ஒரு பொண்ணு வந்து நிற்க. ஹாய், குட் ஈவினிங். குட் ஈவினிங். என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, நீ சொல்ல மெலினா. ஒன்றும் இல்லை, ஸ்வீட்ஸ் கொண்டு வந்திருக்கேன், நீ எடுத்துக்க. நம்மளோட ரிசர்ச் இன்னும் மேலே போயிட்டே இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவன் இந்த ப்ராஜெக்ட் நிற்காமல் பணம் அனுப்பிட்டே இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் 2 பேரும் நடத்துகிற நாடகம் இருக்கே. சத்தியமாக சொல்கிறேன் மெலினா, ப்ராஜெக்டில்
1% கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. அண்ட் உதய் சார், நீங்க 2 பேருமே ப்ராஜெக்ட்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு வெளியே தகவல் கொடுத்துட்டே இருக்க அவங்களும் பணத்தை கொட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனா உள்ள இருந்து வேலை செய்யற எனக்கு தான் தெரியும், இது செல்லா காசு. என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு தெரிய வரப்போகுது. அப்போ நம்ம 3 பேர் மேலே கேஸ போட போறாங்க. இவ்வளவு எல்லாம் நீ பயப்படாத, நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஏய், ஸ்வீட் எடுத்துட்டு போறா. ஆமா, போலியா ஒரு கொண்டாட்டம், அதுக்கு ஸ்வீட் வேற. என்னவா, அவனுக்கு 1 மாசம் லீவ் வேணுமா? அதுதான். ஸ்வீட் இல்ல, வேண்டாம். ப்ராஜெக்ட்ல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்லி நம்மளோட இன்டர்னல் டீமை நம்ப வச்சிட்டோம். பட் எக்ஸாக்டா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறத வெளியே தெரியத்தான் வரப்போகுது. சரி உதய், எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. என்ன? இல்ல, இப்போதைக்கு நாம இங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத உண்மையான விஷயத்த இன்வெஸ்டர்ஸ் கிட்ட மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். லேப்ல இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட், செல்லா காசுன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா லேப்ல நம்மளுக்கு உண்மையா இருக்கிறவங்க கிட்ட சொல்லிடலாமே. இதுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிறத நம்மளோட டீமுக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்தது இதற்கான ரிசர்ச் அண்ட் அப்ரூவல் ஒர்க் தான் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த டாக்குமெண்டேஷன் பண்ண ஆரம்பிச்சாவே தகவல் வெளியே போறக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. எப்படி இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆச்சுன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்ரூவல் வாங்கிருக்கு நம்ம டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி தானே ஆகணும். ரைட், நீ சொல்றது 100க்கு 100 உண்மைதான். நம்ம சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஆனா இன்னும் நமக்கு தேவையான ஒரு பொருள் கிடைக்கணும். 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் அந்த பொருள் எங்க போச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நம்மளோட ப்ராஜெக்ட் அது ரிலேட்டடா இருக்கிறதுனால இதை பத்தின சின்ன இன்ஃபர்மேஷன் வெளியே போனா கூட எவ்ரிதிங் வில் பி கொலாப்ஸ்ட். ஆனா ரஷ்யன் கவர்மெண்ட் யாரை பார்த்து பயப்படணும்னு நீ நினைக்கிற? ஒன் ஆஃப் தி சுப்ரீம் பவரா இருக்காங்க. அவங்களோட என்டையர் சப்போர்ட் நம்மளுக்கு இருக்கும்போது இந்த ப்ராஜெக்டை பத்தி வெளியே இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ் வரக்கூடாதுன்னு அவங்க ஏன் சொல்றாங்க? எனக்கும் அது ஒரு யோசனையா தான் இருக்கு. மெலினா, 2ஆம் உலக போர்ல ஹிட்லர் இறந்ததுக்கு அப்புறம் ஜெர்மனிக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஒரே ஆப்ஷன் தான், சரண்டர் ஆகணுங்கிறது. ஆனா அதுலயே ஹிட்லர் நாசுக்கா ஒரு விஷயத்த செஞ்சு வச்சுட்டு தான் போனாரு. யாருக்கிட்ட சரணடைகிறோங்கிறது. ஃப்ரம் வெஸ்ட், ஃப்ரம் ஈஸ்ட் சோவியத் யூனியன், ஃப்ரம் வெஸ்ட் யூகே அண்ட் யுஎஸ் ஆர்மி. இப்படி மாபெரும் ராணுவ படை ஜெர்மனியை நசுக்கி கொண்டிருந்த நேரத்தில் போய் யூகே கிட்டையும் யுஎஸ் கிட்டையும் சரண்டர் ஆனாங்க. ஜெர்மனி அப்படி சரண்டர் ஆனதுனால தான் சோவியத் யூனியன் கிட்ட இன்னைக்கு அந்த பொருள் கிடைக்காம போச்சு. அமெரிக்காவும் எங்க கிட்ட அப்படி ஒரு பொருள் இல்லைன்னு சொல்லி கதை கட்டுறாங்களா இல்லை நிஜமாலுமே அவங்க கிட்ட இல்லையாங்கிறது சுத்தமா நமக்கு தெரியல. பட் 2ஆம் உலக போர் முடிஞ்சு இன்னும் சரியா சொல்லணும்னா ஹிட்லர் இறந்து 80 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னும் அந்த பயம் மட்டும் அப்படியே இருக்கு. யாருக்கு தெரியும், ரஷ்யாவுக்கும் யுஎஸ்க்கும் இருக்கிற அந்த கோல்டு வார்க்கான காரணமே இந்த சீக்ரெட் ஐட்டமா கூட இருக்கலாம். எது என்னவோ, பட் நம்ம சீக்கிரம் அந்த பொருளை கண்டுபிடிக்கிறது நல்லது. ஷோர், நீ போய் வேலையை பாரு. ஓகே உதய். சரின்னு சொல்லிட்டு மெலினா அந்த அறையை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி, உதய் சொல்ல மெலினா, தி ரைஸ் ஆஃப் ஆக்சஸ் கண்ட்ரீஸை பத்தி தெரியுமா? அது தடை செய்யப்பட்ட புத்தகம் இல்ல. நம்ம ஜெர்மனி சரண்டர் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொருளை யூகே கிட்டேயோ யுஎஸ் கிட்டேயோ கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி நம்ம யோசிக்கிறத விட இந்த ஆக்சஸ் கண்ட்ரீஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல இருந்ததுன்னா என்ன பண்றது? ஆக்சஸ் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது 3 நாடுகளை சேர்ந்ததா இருக்கும். ஒன்னு ஜெர்மன், இன்னொன்னு ஜப்பான், 3வது இத்தாலி. இந்த 3 நாடுகளா இருக்கும் அப்படின்னு உதய் கேட்க, அதே மற்றொரு முனையில் காலம் 11ஆம் நூற்றாண்டு 3 நாடுகள் சந்திக்கும் இடம். நொலமபாடி, தடிகைப்பாடி, கங்கபாடி. மாட்டு வண்டிகளும் குதிரை வண்டிகளும் வரிசையாக நின்று கொண்டிருந்தது. ஆங்காங்கே மக்களின் ஆரவாரமும் கேட்டுக்கொண்டிருந்தது. இன்னும் சிலர் அங்கும் இங்குமாக திரிந்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த காவல் படை வீரர்கள் மக்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்தார்கள். பனையோலையால் செய்யப்பட்ட குடிசை முகாமுக்குள் ஒரு சில அதிகாரிகள் ஓலைச்சுவடியில் செய்திகளை எழுதி கொண்டிருந்தார்கள். ஐயா, 2 வண்டி மாடுகள் தான், விட்டுவிடுங்களேன். இறப்பா, எப்போதும் இல்லாத திருநாளாக இவ்வளவு கூட்டம் என்று வந்துவிட்டது. சோதனை செய்யாமல் அனைத்தையும் விட்டுவிட முடியாது. ஐயா, வண்டியில் ஒரு பொருளும் இல்லை, வண்டியும் மாடும் தான் இருக்கிறது. பரவாயில்லை, நிற்கட்டும், சோதனை செய்த பிறகுதான். ஐயோ ஐயா, 4 நாளிகை நேரம் நின்று கொண்டிருக்கிறோம். ஏய், யாரடா இவன்? இவனை அடித்து வெளியே விரட்டுங்கள். இல்லை, சென்று விடுகிறேன். அந்த இடத்திற்கு அப்போது 4 குதிரையில் சில வீரர்கள் வந்து சேர, முதல் குதிரையில் இருந்து ஒரு வீரன் மட்டும்
இறங்கி நின்றான். அந்த வீரனை பார்த்தவுடன் ஆங்காங்கே இருந்த வீரர்கள் ஏ அமைதியாகிறீர்கள், அமைதியாகிறீர்கள் என்று மக்களை எல்லாம் அமைதிப்படுத்தினார்கள். ஆங்காங்கே மக்கள் அமைதியடைய மற்ற மக்களும் அந்த வீரனை பார்த்து கொண்டு அமைதியானார்கள். யார்வர் தெரியவில்லையே, இடுப்பில் பார் சோழ முத்திரை இருக்கிறது. சோழ தேசத்தின் வீரனாகத்தான் இருக்கும். இவரை நான் பார்த்திருக்கிறேன். யார் பெயர் தான் ஞாபகத்திற்கு வரமாட்டேகிறது. ஏய் காவல் வீரனே, என்ன இங்கு வந்து நின்று கொண்டிருக்கும் அந்த வீரனுடைய பெயர் என்ன? பெயரா? உமக்கு எதற்கு? இல்லை, தெரிந்து கொள்ளலாம் என்றுதான். வடதிசை மாதண்ட நாயகம். அப்படியா? காஞ்சியில் அல்லவா இருக்க வேண்டும் இவர். கங்கபாடியில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இப்போது இந்த இடம் சோழர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்ததால் இங்கு நடக்கும் விடயங்களை எல்லாம் மேல்பார்வையிட வந்திருக்கிறார்கள். ஓ, அடுத்த கணம் அந்த வீரனுக்கு பின்னால் ஒருவர் வந்து நின்று, வந்தியத்தேவா, என்ன இது? நாம் 2 நாட்களுக்கு முன்பே வருவோம் என்று காவல் வீரர்களுக்கு தகவல் கொடுத்திருந்தோம். இருப்பினும் வருகை தாமதமாகிவிட்டது. ஆனால் பார், நமது காவலாளிகள் நாம் இருவரும் வருகிறோம் என்று எத்தனை பேரை வரிசையாக நிற்க வைத்திருக்கிறார்கள் என்று. எப்படி இருக்கிறீர்கள்? நலமா நலமா? மதியழகரே, கையை கீழே இருக்குங்க. ஏனப்பா, மக்களை சந்திக்கத்தானே வந்தோம். அதெல்லாம் பிறகு பார்த்துக் கொள்ளலாம். தலைமை காவலாளி அங்கே. வந்தியத்தேவரே வணக்கம். என்ன இது இவ்வளவு கூட்டம்? அது ஒன்றுமில்லை. அருகாமையில் இருக்கும் ஒரு மலை கிராமத்தில் 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் ஒரு விசேஷ பூஜை இன்று துவங்கப் போகிறதாம். அனைவரும் அந்த ஊருக்கு செல்வதற்காக வந்திருக்கிறார்கள். நாம் நமது சட்டங்களையும் நமது ஆட்சி முறையும் இப்போதுதான் சிறிது சிறிதாக இங்கு நடைமுறைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்று, 3 தேசங்களும் சந்திக்கும் இந்த இடத்தில் யார் சென்றாலும் சரி, எந்த வாகனம் சென்றாலும் சரி, சோதனை இடாமல் விடக்கூடாது என்பதுதான். நாங்களும் பார்த்துவிட்டோம். வண்டிகள் வந்து கொண்டே இருக்கிறது. நமது வீரர்களும் எவ்வளவு வேகமாக சோதனையிட முடியுமோ அவ்வளவு வேகமாக செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இருப்பினும் சோதனை செய்ய வேண்டும் என்பதற்காக சோதனை செய்யக்கூடாது. உமது பெயர் என்ன? ஈஸ்வரமூர்த்தி. பெயர் ஈஸ்வரமூர்த்தி என்று வைத்துவிட்டால் சோதனை செய்ய வேண்டும் என்பதற்காக சோதனை செய்யக்கூடாது. அதில் ஏதேனும் பலன் இருக்க வேண்டும். வேக வேகமாக சோதனை செய்துவிட்டு நாங்கள் வேலையை ஒழுங்காக செய்தோம் என்று கணக்கை காட்டப் போகிறீர்களா என்ன? வந்தியத்தேவரே, அனைவரையும் போகச் சொல்லுங்கள். சோதனையிடாமலா? ஏன்? அது இல்லை. பிறகு சட்ட திட்டங்களை 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் நிகழ்வல்லவா? அதுதான் இத்தனை கூட்டமும் வந்திருக்கிறது. இவர்களும் அந்த நேரத்திற்கு அங்கு போய் சேர வேண்டும் அல்லவா? விட்டு விடுங்கள், போகட்டும். சரி. சோதனை இடுவதெல்லாம் நிறுத்திவிடுங்கள். மக்கள் அனைவரையும் செலுத்துங்கள். என்ன கூறுகிறீர்கள்? சோதனை செய்ய வேண்டாமா? வேண்டாம். வடதிசை மாதண்ட நாயகருடைய உத்தரவு. ஓ, வந்தவர் பார்த்தாயா? நம்மை எல்லாம் சோதனையிட வேண்டாம் என்று கூறிவிட்டார். அப்பா, ஏனப்பா, அவர் தான் அரசரா? இல்லை, அவர் அதிகாரி, படை தளபதி. இப்படிப்பட்டவரிடம் நாட்டை கொடுங்களப்பா. மக்களுக்கு எது தேவையோ அப்படி புரிந்து நடந்து கொள்கிறார் பார். போதும் போதும், உனது மாட்டு வண்டியை முதலில் எடு. இதோ கட்டி எடுத்து விடுகிறேன். மாட்டை எதற்காக விட்டு விட்டாய்? சோதனை செய்வதற்காக 4 நாளிகை நான் நின்று கொண்டிருந்தேன். அதுவரை காளையை வண்டியிலேயே பூட்டி வைக்க முடியுமா? உன்னிடை எடுத்துக்கொண்டு செல். அடுத்த கணம் அங்கிருந்த கூட்டங்களும் ஆங்காங்கே கலைந்து செல்ல, வந்தியத்தேவா, கூறுங்கள் மதியழகரே. அப்படி என்றால் இந்த கூட்டம் நமக்காக வந்த கூட்டம் இல்லையா? மதியழகரே, நாம் என்ன அருள்மொழிவர்மரா? நமக்காக கூட்டம் எல்லாம் சேர. என்ன வந்தியத்தேவா, நீ உன்னுடைய வருகைக்கு ஒரு பெரிய கூட்டமே காத்துக் கொண்டிருக்குமே. இல்லையா? களைப்பாக இருக்கிறது. நான் சென்று ஓய்வெடுக்கிறேன். நீங்கள்? நானும் சென்று ஓய்வெடுக்கப் போகிறீர்கள். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? அனைத்து ஓலைகளிலும் தகவல்கள் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து விடுங்கள். இதை முன்பே நீங்கள் அதிகாரத்தில் இருந்தவர் தானே? எது, அந்த கடல் அதிகாரி தொழிலையா சொல்கிறாய்? ஆம், அருகாமையில் இருக்கும் தேசத்தின் முத்திரைகளும் ஆங்காங்கே இருந்த வந்த ஓலைகளையும் சரி பார்த்து விடுங்கள். நான் ஆட்சி முறையும் இடும் சட்டங்களையும் பார்த்துக் கொள்கிறேன். அச்சோ, முதல் நாளிலேயே வேலையா? என்ன? ஒன்றுமில்லையப்பா. முதலில் வந்தவுடன் உறங்கத்தான் செல்ல வேண்டும். நீ சென்று உறங்கு, நான் சென்று வேலை செய்கிறேன். அடுத்த கணம்
வந்தியத்தேவன் ஒரு அறைக்குள் செல்வதற்கு முன்பு சற்று எட்டி பார்க்க எருமைகள் பூட்டிய வண்டி ஒன்று செல்ல எருமை என்று தனக்குள் கூறிக்கொண்டு உள்ளே சென்றான். அதே மற்றொரு முனையில் இலங்கை. மழை விடாமல் 5 நாட்கள் பொழிந்து கொண்டிருந்தது. காற்றும் வேகமாக வீசிக்கொண்டிருந்தது. ஆங்காங்கே மண் சரிவுகளும் பலவீனம் அடைந்த மரங்களும் கீழே விழுந்தன. சோழப்படை வீரர்கள் முகாமிட்டுக் கொண்டிருக்கும் அந்த இடத்தில் சோழப்படை வீரர்களால் முகாமை விட்டு வெளியே கூட வர முடியவில்லை. ஐயோ, 5 நாட்களாக இப்படி மழை பெய்து கொண்டிருக்கிறது. வெளியே செல்ல முடியவில்லை. வெளியே சென்றால் இடுப்பு வரை நீர் இருக்கிறது. நல்ல வேளை நமக்கு முகாமாவது உயர்த்தி கட்டி கொடுத்தார்களே. முன் வரிசையில் இருக்கும் 2 முகாம்கள் இடிந்து விழுந்து விட்டது. நல்ல வேளை வீரர்கள் கொன்றுமாகவில்லை. நீ வேற எப்போதும் நமது முகாமுக்கு அடையாளத்திற்கு ஒரு பெரிய மரத்தை கூறுவோம் அல்லவா? ஆம், இன்று காலை நான் எட்டி பார்த்த போது அந்த மரமே இல்லை. என்ன கூறுகிறாய்? ஆம், நாம் அனைவரும் இந்த நீரில் மிதங்கி வெளியே வந்து விட்டோமா, அல்லது அந்த மரம் எங்கோ அடித்து சென்று விட்டதா என்று ஒன்றுமே புரியவில்லை. 2 நாட்களாகிவிட்டது. உணவுண்டு ஏதேனும் இருக்கிறதா? இன்னும் அரை நாளிகையில் நான் இறந்து விடுவேன். என்னை வேண்டுமெனாலும் பிறகு ஒன்று விடு. உன்னை யார் உண்பது? பிறகு என்ன? சோழ இளவலைங்கடா, தெரியவில்லை. அது அந்த கூடாரத்துக்குள் இருக்கிறார். கரிகாலக்கண்ணன் அவர்களே, இலங்கை மாதண்டரே, என்ன இப்படியே எவ்வளவு நாட்கள் இருப்பது? 5 நாட்களாக மழை பொழித்து கொண்டிருக்கிறது. உணவு பண்டங்கள் எதுவும் இல்லை. நாம் வேறு எங்காவது சென்றாக வேண்டும். சுற்றியும் நமது படைகள் இருக்கிறது. இதைவிட பாதுகாப்பு இடம் ஏதேனும் இருக்குமாயின் நமது படை வீரர்கள் இங்கு வந்திருப்பார்கள். சுற்றி எந்த திசையில் இருக்கும் நமது படை வீரர்கள் வரவில்லை என்றால் பிறகு அதற்கு என்ன பொருள்? இதைவிட பாதுகாப்பான இடம் வேறு எங்கும் கிடையாது என்று பொருள். ஏது இடுப்பு வரை நீர் இருக்கிறது. ஆற்றிலிருந்து முதலைகள் கூட இங்கு வந்துவிட்டது என்று கூறுகிறார்கள். இலங்கை மாதண்ட நாயகரே, ஏதேனும் செய்யுங்கள். 2 நாட்களாக உணவு கூட உண்ணவில்லை. உணவென்று சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லை. பேசாமல் மரத்தில் ஏறி இலைதலைகளை பறித்து உண்ணலாமோ என்று தோன்றுகிறது. நேற்றை விட இன்று மழை சிறிது குறைவாக இருக்கிறது. இன்று இரவு வரை பார்க்கலாம். இல்லை என்றால் இந்த இடத்தை விட்டு எப்படி செல்லலாம் என்று யோசிக்கலாம். யோசிக்கப் போகிறீர்களா? ஐயோ, மர உச்சிகளில் பாதுகாப்பான இடத்திலெல்லாம் வெடிமருந்துகளையும் சீனத்து பட்டாசுகளையும் கட்டி வைத்திருக்கிறீர்கள். யாரேனும் சண்டைக்கு வந்தால் அவர்களை விரட்டுவதற்கும், யானைகள் வந்தால் அதை விரட்டுவதற்கும், அப்படியே கூட சேர்த்து உணவு பண்டங்களையும் கட்டி வைத்திருக்கலாமே. உமது யோசனை நன்றாகத்தான் இருக்கிறது. அடுத்த முறை அவ்வாறே செய்துவிடலாம். யாரடா இந்த கரிகாலக்கண்ணன்? ஒரு படை வீரனுடைய உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொள்ளவே மாட்டேங்கிறார். பேசாமல் இருடா. கரிகாலக்கண்ணன் என்ன அரண்மனையில் பிறந்து அரண்மனையில் வளர்ந்தவரா? அவரே காடு மலை என்று சுற்றி கொண்டு திரிந்தவரடா. இந்த புயலும் இந்த மழையும் எல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ஆகையால் தான் இவ்வளவு அலட்சியமாக பேசுகிறார். அதற்கென்று நமது நிலைமையையும் போதும் விடு. இலங்கை சென்று காவல் பணி செய்தால் 2 பொற்காசுகள் கூடுதலாக கிடைக்கும் என்று ஆசைப்பட்டுதான் இங்கு வந்தாய். பிறகு அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஐயோ, கடல் கடந்து சென்றால் பொற்காசுகள் அதிகமாக கிடைக்கும் தான், ஆபத்தும் அதிகமாக இருக்கிறது. பிறகு என்ன? வாய் மூடி விட்டேரு. இலங்கை மாதண்ட நாயகரே, யாரடா இன்னொருவன் கத்துகிறான்? என்ன? யாரோ ஒருவர் வருகிறாரா? எங்கே? அவன் வரவில்லை. நீர் அவரை அடித்துக் கொண்டு செல்கிறது. பார்த்தால் காவல் படை வீரன் போல் தான் தெரிகிறது. இல்லை இல்லை இல்லை, அரே, அவன் சோழ தேசத்தின் ஒற்றன். அவனை நான் பார்த்திருக்கிறேன். ஒற்றனா? மரத்தின் வேர்களை வீசுங்கள். இந்தாங்கள், இதை பிடியுங்கள். நன்றி நன்றி. வேரை விட்டு விடாதீர்கள். அந்த மரத்தை பிடித்து நில்லுங்கள். ஐயோ தெய்வமே, நன்றி நன்றி. நன்றி எல்லாம் இருக்கட்டும். இலங்கையில் புயல் என்று தெரியாதா? தெரியும். பிறகு எதற்கையா இங்கு வந்தாய் நீ? தகவல் கொடுக்க. அடே அப்பா, சிறந்த ஒற்றன் என்று ராஜேந்திர சோழரிடம் இவர்தான் விருது வாங்க போகிறார் என்று கருதுகிறேனடா. புயல் அடித்தும் தகவலை கொண்டு வந்திருக்கிறார். என்ன ஒற்றரே, என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள்? மகேந்திரனுடைய படைகள் வந்து கொண்டிருக்கிறதா? ஏனப்பா கேலி செய்கிறீர்கள்? நானே உயிர் பிழைத்து எப்படியோ வந்து சேர்ந்திருக்கிறேன். இலங்கை மாதண்ட நாயகருக்கு வணக்கம். வணக்கம் எல்லாம் இருக்கட்டும். காவல் வீரர்கள் கேட்கும் கேள்விதான் எமக்கும். உங்களை யார் இப்போது இங்கு வர சொன்னது? அரசருடைய கட்டளையாயின் வராமல் எப்படி சொல்வது? அரசருடைய கட்டளையா? ஆம். மதுராந்தகனுடைய கட்டளையா? ஆம். என்னவென்று? ஓலையில் ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார். தங்களுக்கு. எமக்கா? ஆம். செய்தி உமக்கு தெரியாதா? இல்லை,
அவர் ரகசியமாக உங்களிடமே கொடுக்க சொன்னார். அப்படி என்றால் இப்போது அந்த செய்தி என்னவென்று எப்படி தெரிந்து கொள்வது? ஓலைச்சுவடி எனது கட்சியில் தான் வைத்திருக்கிறேன். ஓலை கொன்றுமாகவில்லை, பத்திரமாக இருக்கிறது. சிறிது நீர் குறைவான பிறகு நானே அந்த புறம் வந்து விடுகிறேன். இப்போது வர இயலாதா? கரிகாலக்கண்ணன் அவர்களே, என்ன கூறுகிறீர்கள்? அவர் அந்த புறம் நிற்கிறார். நாம் இந்த மலை தொடரில் ஒரு பெரிய பாறைக்கு கீழே நின்று கொண்டிருக்கிறோம். அந்த புறம் மிகப்பெரிய ஒரு சரிவு. இப்போது நீர் இருப்பதால் உங்களுக்கு தெரியவில்லை. அந்த புறம் நீந்தி சென்றால் கூட காற்றாற்று வெள்ளம் நம்மை அடித்துவிட்டு சென்றுவிடும். மழை குறையும் வரை நின்றுதான் ஆக வேண்டும். ஆனால் அது ராஜேந்திரனுடைய கட்டளை, அவனுடைய சாசனம் ஏதோ ஒன்று வந்திருக்கிறது. அது என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரிந்து கொள்ளலாம் கரிகாலக்கண்ணர் அவர்களே. அதான் செய்தி வந்துவிட்டதே. நீங்கள் கூறியதைப் போல இரவு வேளையில் மழை பொழிவு சிறிது குறைந்துவிடும் என்று கருதுகிறோம். அப்போது சென்று அவரிடம் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த கணம் கரிகாலக்கண்ணன் ஏதோ ஒன்றை சிந்தித்தவன், மலைப்பாம்பு தோல் எங்கே? மலைப்பாம்பு தோலா? அப்படி என்றால் அது கூடாரத்தின் மேலே இருக்கிறது. எடுங்கள் அதை. அதை எதற்காக எடுக்கச் சொல்கிறார்? உரையை போட்டுக்கொண்டு பாம்பை போல நெளிஞ்சு செல்வாரோ? வாயை மூடரா. எடுத்து விட்டோம் கரிகாலக்கண்ணன் அவர்களே. வெடிமருந்துகளையும் சீரத்து வெடிகளையும் அதில் போட்டு நிரப்புங்கள். என்ன செய்ய சொல்கிறார்? நிரப்புங்களாடா. செய்துவிட்டோம். மரத்தின் வேர்கள். அடுத்த கணம் நீண்ட கயிர்களை போல மரத்தின் வேர்களை வீச 2 மரங்களை கட்டி இழுத்தவாறு அந்த வேர்களை பிடித்து ஒரு பாறையின் மீது கட்டினான் கரிகாலக்கண்ணன். அனைவரும் கரிகாலக்கண்ணன் என்ன செய்கிறான் என்று ஒன்றும் புரியாமல் நின்றார்கள். அடுத்த கணம் சலசலவென்று ஒரு மரத்தின் மீது ஏறி அந்த மரத்தை ஆற்றத் தொடங்கினான். அந்த மரமும் வேரோடு மெல்ல மெல்ல பிளக்க அங்கிருந்தவர்கள் அனைவரும் அதை உணர்ந்தார்கள். என்னடா இது? நீர்க்குமிழிகள் ஏற்படுகிறது. மரத்தை வேரோடு புடுங்குகிறாரடா. நீர் அனைத்தும் மரத்தின் வேருக்குள் செல்கிறது. ஐயோ, யாரடா இந்த கரிகாலக்கண்ணன்? என்னடா செய்து கொண்டிருக்கிறார்? மரத்தோடு நாம் அனைவரும் சென்று விடுவோமா? தெரியவில்லையடா. அடுத்த கணம் அங்கு ஒரு மலை போல ஒரு பாறை ஒன்று குமிந்திருக்க அதை சுற்றி அந்த மரத்தையும் கட்டி வைத்தார். அடுத்த கணம் மலைப்பாம்பு. என்னடா மலைப்பாம்பு? இதுவா? அடுத்த கணம் மலைப்பாம்பை வேரில் கட்டி தூக்கி வீச அந்த மலைப்பாம்பையும் பிடித்த கரிகாலக்கண்ணன், இந்த மலைப்பாம்பு தோலுக்குள் வெடிமருந்துகளும் சீனத்து வெடிகளையும் போட்டுவிட்டீர்களா? போட்டுவிட்டோம். அடுத்த கணம் ஒரு ரோமானிய கண்ணாடி கோப்பைக்குள் எரிந்து கொண்டிருந்த விளக்கை ஒன்று கரிகாலக்கண்ணன் எடுத்துக்கொண்டு வந்தார். இறுதியாக இருக்கும் நெருப்பு அது. அதை என்ன செய்ய போகிறீர்கள்? கூறுகிறேன் என்று கூறிவிட்டு அந்த விளக்கை தூக்கி போட்டு உடைக்க சட்டென்று அந்த இடத்தில் ஒரு பொறியொன்று கிளம்ப அந்த பொறியும் வெடிமருந்தின் மீது பட்டு சீனத்து வெடிகளும் ஆங்காங்கே வெடிக்க ஆரம்பிக்க, என்ன இது என்று வீரர்களும் மலர, அனைவரும் மரத்தின் வேர்களை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று கூற அடுத்த கணம் அனைவரும் மரத்தின் வேர்களை பிடித்துக் கொள்ள மலை பாம்பை பாறையின் இடுக்குக்குள் இழுத்துவிட்ட கரிகாலக்கண்ணன் சட்டென்று ஒரு மரத்தின் மீது ஏறி நிற்க அடுத்த கணம் அந்த இடுக்குக்குள் சென்ற நெருப்பு பயங்கரமான சத்தத்துடன் வெடித்து சிதறியது. அடுத்த கணம் பிளவடைந்த அந்த ராட்சச பாறை 2ஆக பிளந்து விழுந்தது. பாறை இருந்த இடத்தில் நீர் செல்ல பாறையும் சற்று மெல்ல நகர்ந்து போய் முன்னே நின்றது. மேலும் ஒரு பாறை மெல்ல சாய்ந்து அவர்கள் மீது விழுவதற்காக வர, ஐயோ, பாறை நம் மீது விழுகிறது என்று அனைவரும் ஓடுவதற்காக தயாராக கரிகாலக்கண்ணன் சட்டென்று பறந்து 2 மரவேர்களை வெட்டி எறிந்தான். அடுத்த கணம் 2 மரங்களும் மேலே இருந்து கீழே விழும் பாறையின் நடுவே சென்று விழுக அந்த பாறையும் மரத்தின் மீது விழுந்து சற்று மெல்ல உயர்ந்து மீண்டும் மரத்தின் மீது விழுந்தது. மெல்ல மெல்ல அந்த மேட்டுப் பகுதியில் இருந்து நீரும் விலகிச் செல்ல கரிகாலக்கண்ணனும் அதை பார்க்க மேலே இருந்து விழுந்த அந்த பாறை இயற்கையாகவே ஒரு குடை போல நின்றது. அந்த பாறை குடை போல நிற்பதற்கு 2 ராட்சச மரங்களை சாய்த்திருந்தான் கரிகாலக்கண்ணனும். அனைவரையும் பார்த்த கரிகாலக்கண்ணன், அனைவரும் அங்கு சென்று ஓய்வெடுங்கள், அங்கு மழையும் வராது நீரும் வராது என்று கூற, இமைக்கும் நொடியில் ஒரு பாதுகாப்பு இடத்தையே செய்து விட்டாரடா. இது
இதை அறிந்துதான் நம்மை 5 நாட்கள் இடுப்பு வரை இருக்கும் நீரில் இருக்கச் சொன்னாரா? எதற்காகடா திடீரென்று இப்படியெல்லாம் செய்தார்? ஒற்றரே, இப்போது கடந்து வா இந்த புறம். ஓலையில் இருக்கும் செய்தி என்ன? அரசரிடமிருந்து வந்த செய்திக்காடா இத்தனை செய்தார்? ஆம், நம்மை காப்பாற்றவெல்லாம் இல்லை, மதுராந்தகனிடமிருந்து வந்த செய்தியை அறிந்து கொள்ளத்தான். அடே அப்பா, பேயிடம் கூட வேலை செய்து விடலாமடா, இந்த கரிகாலக்கண்ணனிடம் வேலை செய்ய முடியாதடா. வந்த ஒற்றனும் கட்சியில் இருந்து ஓலையை எடுத்துக் கொடுக்க, சரி நான் பார்த்துக்கொள்கிறேன், நீ உள்ள சார். அடுத்த கணம் அந்த ஓலையை எடுத்து பார்க்க அதில் புலி முத்திரையும் ராஜேந்திர சோழனுடைய முத்திரையும் இருந்தது. அதை திருப்பி அதில் இருக்கும் செய்தியை பார்த்த கரிகாலக்கண்ணன், 5 தலை கொண்டவன் மீட்டுச் செல்ல அந்த இசைக்கு கால சக்கரமே சுழல மீண்டும் மீட்டிடவா. இப்படிக்கு சோழ பேரரசன், சோழவேந்தன், ராஜேந்திர சோழன் என்று எழுதியிருந்தது. அடுத்த கணம் கரிகாலக்கண்ணன் சற்று சிந்தித்தவன், இது ராவண வீணையை அல்லவா குறிக்கிறது? மீண்டும் மீட்ட வேண்டும் என்றால் இப்போது எதற்காக அதுவும் ராஜேந்திர சோழனுக்கு தேவைப்படுகிறது? ஏதேனும் பேராபத்து வரப்போகிறதா? இப்போது நாம் சோழ தேசம் செல்ல வேண்டுமா, அல்லது இந்த ராவண வீணையை தேடிச் செல்ல வேண்டுமா? மதுராந்தகன் என்ன சொல்ல வருகிறான்? ராவண வீணையை நான் தான் மீட்டக்கூடும் என்று ஒரு முறை வந்தியத்தேவன் மாமா சொன்னாரே, அது மதுராந்தகனுக்கு தெரிந்திருக்குமோ? என்னிடம் எதற்காக இப்போது இந்த செய்தி? ஒன்றும் புரியவில்லையே என்று கரிகாலக்கண்ணன் சற்று குழம்பி தவிக்க, இது ராவண வீணை முற்புள்ளி சுழியம் அத்தியாயம் 1. காத்திருப்போம் அடுத்த அத்தியாயத்திற்காக. நன்றி, வணக்கம்.